அனைவருக்கும் வணக்கம் மக்களே. மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு தெரியும். அவர் வந்து நிறைய மரணத்தில் கான்ட்ரவர்சிலாம் இருந்துச்சுன்னு தெரியும். ஆனால் இப்போது தான் வந்து போக போக பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கிறேன். மனுஷன் வந்து அவ்வளோ பணக்காரராக இருந்து சாகும்போது காசு இல்லாமல் தான் செத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ஐ மீன் சொத்து அந்த அவரோட நேமில் அந்த காப்பிரைட் இருக்கும், அந்த பாட்டோட ரைட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் லிக்விட் கேஷாக வந்து அவர்கிட்ட காசே இல்லையா சாகும்போது. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அது எல்லாரையுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து அவர் மனுஷன் வந்து அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. லைக் வந்து குழந்தைகளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய கதை வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து நல்லவனாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காசு இல்லாமல் தான் போனா, ஓட்டாண்டியாக தான் செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் கேட்கும்பொழுது என்ன தோணுது அப்படின்னா வந்து நம்மளும் அப்போ நல்லவனாக இருக்கக்கூடாது போலையா, சாமர்த்தியசாலித்தனமாக இருந்தால் தான் வந்து இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் போல், அந்த சாமர்த்தியசாலி கூட இல்லை, கெட்டவனாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் போல் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து நல்லது இன்னும் ஒரு சில பேர்னால தான் வந்து நல்லவங்க ஜெயிக்கும்பொழுது தான் வந்து இன்னும் நல்லது மேலே உள்ள நம்பிக்கையும், இந்த உலகத்தின் மேலே உள்ள நம்பிக்கையும், மனிதர்கள் மேலே உள்ள நம்பிக்கையும் இருக்குது. ஸோ நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். யா நான் வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த ஊராக போய்ட்டு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களே, இந்த கேம்ப்லாம் போட்டு வில்லேஜில் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த ஆர்ஃபனேஜில் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. எனக்கு வந்து அந்த நாங்கள் கூட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து காலேஜ்லேருந்து இந்த வில்லேஜுக்கெலாம் போயிருந்தோம். ஒரு கேம்ப் மாதிரி போயிருந்தோம். அங்கே போய்ட்டு அவங்க வில்லேஜ் மக்களோடலாம் பேசும்பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்க. நம்மளாம் சென்னையில் உண்மை அந்த எல்லோரும் சொல்கிறாங்களே, சென்னையிலாம் வந்தால் கதவை தட்டி தண்ணி கேட்டால் கூட சந்தேகப்பட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பழகுறாங்க, ரொம்ப நம்புகிறாங்க. நாங்களாம் சும்மா போய்ட்டு ஒரு காலேஜ்லேருந்து போய்ட்டு பேசுகிறோம் ஒருத்தவங்ககிட்ட, குடிசை வீடு, அவங்க போய்ட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, இட்லி வச்சு மீன் குழம்பு கொடுத்தாங்க. இதுக்கெலாம் ஸோ என்ன பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அது எப்போ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியல. பட் வந்து வில் டூ டெஃபினெட்லி. ஏதாச்சும் நல்லா எனக்கு வந்து அதுலேயே கூட ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும்ல, நம்ம போய்ட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதே மாதிரி அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடணும், அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். நம்ம வந்து லைக் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது, உரையாடுறது, இந்த கிராமத்து மக்கள்கிட்ட போய் பேசுகிறதுலாம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ஆசை. வில் டூ, கண்டிப்பாக வில் டூ. நான் உங்கள் ரிச்சர்ட் ஆஸ்வின். நன்றி, வணக்கம்.